ஆதவர்ஜுன ரெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு வந்து அதிமுக வந்துட்டு இப்போ உள்ள வந்திருக்கான். இந்த புஷியானது என்ன தெரியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் அருள்ராஜ். என்ன தமிழ் இங்க இருக்குது? இவங்க கிட்டலாம் எங்க இருக்குது தமிழ் சொல்லுங்க. என்ன இவங்களுக்கெல்லாம் தமிழை பத்தி தெரியும்? இல்லை விஜய்க்கு தான் என்ன தெரியும் தமிழை பத்தி? அதாவது டுபாக்கூருன்னுவாங்க. சென்னையில் ஒரு வார்த்தை ஒன்று வந்துடும், டுபாக்கூர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்படியே உண்மையா மாதிரி அவன் பேசுவான். பெரிய டுபாக்கூர் அவன்வான். சென்னையில் பேசக்கூடிய மட்டும் டுபாக்கூர். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை வந்துட்டு டாபர் காட்டி கொடுக்குறவன். நீங்க பேசுறதெல்லாம் இப்ப திமுக தொடர்ந்து அரசியல் பேசுறது, அவங்க டெய்லியும் பேசிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து போரா இருக்கு, போர் அடிக்குது. போர் அடிக்குது என்ன பண்ணுவாங்க? தலைவர் ஒரு நாள் பேசினாலும், தளபதி ஒரு நாள் பேசினாலும் அது வந்து அது செய்தியாக மாறும், தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா ஏற்படுத்தும். அவங்க தூண்டி விட. இப்ப விஜய் பேசுறதுல எவ்வளவு சிந்தனை இதற்கு, எவ்வளவு இலக்கியங்கள் இருக்குது, எவ்வளவு பொருட்செறிவு இருக்குது. நீங்க பாக்குறீங்கல்ல அப்படியே சும்மா மனிதர், மண்டபம், மீன் அரிப்பு, எவ்வளவு பொருட்செறிவு இருக்குது பாருங்க. இவர் இந்த ஆதவர்ஜுனா இவர் எப்படி பேசுவார்? இவரு இன்னொருத்தன் வந்துட்டு மாலை வணக்கம் சொன்ன மாலை லகல லகல அப்படின்னா தெரியுமா? மோடிக்கு அடுத்தபடியா இவனுங்க தான் நல்லா தமிழ் பேசுறாங்களே. இவனுங்க மொழி போராட்டம் நடத்து வெக்கம் கட்டவனுங்க இவங்க எல்லாம். சுத்தமா நான் ஒண்ணு சொல்ல வரேன் கேட்டுங்க. தமிழ் இனத்துக்கு சுத்தமா ஒவ்வாத ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னா அது இந்த நடிகன் விஜய் தான். நான் இதை என்னைக்கு ஆதவர்ஜுனாவையோ நிர்மல்குமாரையும் சேர்த்தாங்களோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனுக்கு அறிவு கிடையாது, சிந்தனை கிடையாது, எந்த பற்றுதலும் கிடையாது. என்னது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த பண்ணையூர்ல இருந்துட்டு வெளியில வந்து அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருந்து அப்படி ரைட்ல திரும்பினானா நேரா செக்ரட்டேரியட்ல அங்க போயிட்டு அவர் முதல்வரை கையெழுத்து போடுவார். பிடிங்கிட்டாரு இவர் நிறைய தமிழினத்துக்காக. இங்க போனவொடனே அப்படி கையெழுத்து போடுவார். இவர் தான் இந்திய பத்தி பேச போறாரு. அவனுக்கு என்னங்க இருக்குது? என்ன தெரியும்?